அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்களே, இன்று 10ஆம் வகுப்பு செய்யுளில் நடந்த தேர்விற்கான விளக்கங்களை காணலாம். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளுள் எது அல்லது எவை சரி? கூற்று 1, வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் பாரசீக மொழியை கற்றுக்கொண்டார். இந்த கூற்று தவறு. காரணம், வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் கற்றுக்கொண்ட மொழி உருது. ஆனால் இங்கு பாரசீக மொழி என குறிப்பிடப்பட்டிருப்பதால் முதல் கூற்று தவறானதாகும். இரண்டாவது கூற்று, இஸ்மத் சந்நியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். இந்த கூற்று சரியானது. எனவே இதற்கான விடை ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டும் என்பதாகும். இது குறித்த கூடுதல் தகவல்கள். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட வினா எண் 2, கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி எழுதாத நூல். கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி என்பது வீரமாமுனிவரின் இயற்பெயர் ஆகும். எனவே 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட தேம்பாவணியை வீரமாமுனிவர் எழுதினார். அதுபோக வீரமாமுனிவர் அல்லது கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி என்பவரால் எழுதப்பட்ட நூல்கள். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி என்னும் நூலை வீரமாமுனிவர் தான் எழுதினார். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை வீரமாமுனிவர் தான் எழுதினார். சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்கின்றார். உரைநடை நூல்களை எழுதியிருக்கின்றார். பரமார்த்த குறு கதைகள் என்னும் நூலை எழுதியிருக்கின்றார். இவை போக சில மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியிருக்கின்றார். எனவே இங்கே இருக்கின்ற ஆப்ஷன்களில் சதுரகராதி என்பது தமிழின் முதல் வினா எண் 3, நிலம் என்று பொருள் தரும் சொல் எது? அசும்பு என்ற சொல் நிலம் என்ற பொருள் தரும். சேக்கை என்றால் படுக்கை அல்லது இருக்கை என்று பொருள். விசும்பு என்றால் வானம் என்று பொருள். வினா எண் 4, காய் மணியாகும் முன்னர் காய்ந்தென காய்ந்தேன். யார் கூற்று? காய் மணியாகும் முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் அந்தோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. தேம்பாவணியில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களுள் இந்த வரியை கூறியவர் கருணையன். அதாவது தேம்பாவணியை பொறுத்தமட்டில் திருமுழுக்கு யோவான் என்றாலும், அருளப்பன் என்றாலும், கருணையன் என்றாலும் ஒரே நபரை குறிக்கக்கூடிய வெவ்வேறு. வினா எண் 5, தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, உவமணி மணமலர். ஆப்ஷன் பி, படலை காடு. ஆப்ஷன் சி, கொம்பு கிளை. ஆப்ஷன் டி, துணர் மலர்கள். இந்த சொற்கள் எல்லாம் இடம்பெற்றுள்ள பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களுள் படலை என்றால் மாலை என்று பொருள். ஆனால் இங்கே படலை என்றால் காடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தவறான இணையை தேர்ந்தெடு என்று கேட்கப்பட்டுள்ளதால் படலை காடு என்பதே தவறான பதிலாகும். அதாவது இந்த கேள்விக்கு சரியான விடை படலை. வினா எண் 6, விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்று எழுதியவர் புதுவை தமிழ் நெஞ்சன். மொழியை ஆள்வோம் என்ற பகுதியில்
கொடுக்கப்பட்டுள்ள கவிதைகளில் விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கவிதையை எழுதியவர் புதுவை தமிழ் நெஞ்சன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற வரிகளை எழுதியவர் நாணர்காடன். மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற வரிகளை எழுதியவர் நாணர்காடன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பே. வினா எண் 7 காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். அதாவது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளில் வார்த்தைகள் முன் பின்னாக இடம் மாற்றப்பட்டுள்ளன. எனவே சரியான வரிசையில் அமைந்துள்ள தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம் கடமை. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வினா எண் 8 அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் கோடை வயல். அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் கோடை வயல். கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பில் ஞானம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை இடம்பெற்றுள்ளது. இந்த ஞானம் என்னும் கவிதையை எழுதியவர் தி. சோ. வேணுகோபாலன். தி. சோ. வேணுகோபாலனின் கோடை வயல் என்னும் தொகுப்பில்தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. தி. சோ. வேணுகோபாலன் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்து கால புது கவிஞர்களில் ஒருவர். இவரின் மற்றொரு வினா எண் 9 பின்வரும் கூற்றுகளுள் எது அல்லது எவை சரியன்று அல்லது சரியல்ல. கூற்று 1 முகமது ரஃபியின் படைப்புகள் கணையாழி உட்பட 8 இதழ்களில் வெளியாகியுள்ளது. கூற்று 2 நாகூர் ரூமி 4 கவிதை தொகுதிகளை வெளியிட்டுள்ளார். கொடுக்கப்பட்டுள்ள 2 கூற்றுகளில் இரண்டாவது கூற்று தவறு. காரணம் நாகூர் ரூமி 3 கவிதை தொகுதிகளை வெளியிட்டுள்ளார். அந்த கவிதை தொகுதிகளின் பெயர்கள் முறையே நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகளை தான் முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி வெளியிட்டுள்ளார். முதல் கூற்றின்படி 8 இதழ்களில் அவர். வினா எண் 10 சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என்று கூறியவர் எழுதிய நாவல். சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என்று கூறியவர் முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி. வினா எண் 11 தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் என்று கூறியவர் பிறந்த ஊர். தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன். காலக்கணிதம் என்ற கவிதையில் இவ்வாறு கூறுகிறார். கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி. சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர். வினா எண் 12 அடிகள் நீரே அருளுக இது யார் கூற்று? அடிகள் நீரே அருளுக என்பது சீத்தலை சாத்தனார் அவர்களின் கூற்று. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார்
கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றார். எனவேதான் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்கின்றனர். எனவே அடிகள் நீரே. வினா எண் 13. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூலின் சிறப்பு பெயர் அல்லாதது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. இதன் மற்றொரு சிறப்பு பெயர் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். இவை போக சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கின்றோம். எனவே இங்கே இருக்கின்ற தெரிவுகளுள் மணநூல் என்பது சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர் அல்ல. எனவே மணநூல் என்பது சீவக சிந்தாமணியின். வினா எண் 14. வெறுக்கை என்ற சொல்லின் பொருள் செல்வம் என்பதாகும். வறுக்கை என்றால் பலாப்பழம் என்று பொருள். துகிர் என்றால் பவளம் என்று பொருள். தூசு என்றால் பட்டு என்று பொருள். சிலப்பதிகார பாடலில் இந்த சொற்களெல்லாம் இடம்பெற்றுள்ளன. வினா எண் 15. ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி கூறும் நூல் திருத்தணிகை உலா. திருத்தணிகை உலாவில் சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலையும் புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கு ஈந்தான், திளையாத குண்டலகேசிக்கும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருத்தணிகை உலா. எனவே ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி கூறும் நூல் திருத்தணிகை உலா. இங்கே குறிப்பிடத்தக்க மற்றொரு செய்தி, ஐம்பெருங்காப்பியங்களை திருத்தணிகை உலா வரிசைப்படுத்தும் முறை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் திருத்தணிகை உலாவின் வினா எண் 16. தவறான இணையை தேர்க. உமணர் என்றால் உப்பு விற்பவர் என்பது சரி. ஓசுனர் என்றால் எண்ணெய் விற்போர் என்பது சரி. கூவியர் என்றால் அப்பம் சுடுபவர் என்பது சரி. வளைச்சியர் என்றால் கல் விற்பவர்களை குறிக்கக்கூடிய சொல்லாகும். எனவே வளைச்சியர் என்பதே இங்கு இதற்கான விடையாகும். வெற்றிலை விற்பவர்களுக்கான. வினா எண் 17. சரியான இணையை தேர்க. காளியர் என்றால் பிட்டு வணிகம் செய்பவர் என்பது சரியான விடையாகும். பாசவர் என்றால் வெற்றிலை விற்பவர்களை குறிக்கும். நறுமணப் பொருட்களை விற்பவர்கள் வாசவர் என அழைக்கப்படுகின்றனர். அதே வேளையில் சிற்பி என்றால் மண்ணீட்டாளர் என்று பொருள். எனவே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள விடைகளுள் சரியான இணை என்பது காளியர் என்றால் பிட்டு வணிகம் செய்பவர் என்பதே சரியான விடையாகும். பாசவர் என்றால் வெற்றிலை விற்பவர்கள், வாசவர் என்றால் நறுமணப் பொருட்களை விற்பவர்கள், சிற்பி என்பவர்கள் மண்ணீட்டாளர் என்று அழைக்கப்படுகின்றனர். வினா எண்
18. சிலப்பதிகாரம் குறிப்பிடும் தானிய வகைகளின் எண்ணிக்கை 8. சிலப்பதிகாரத்தில் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு கூலம் குவித்த கூல வீதியும் என்றொரு வரி இடம்பெறுகிறது. பால்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு கூலம் குவித்த கூல வீதியும் என்றொரு வரி இடம்பெறுகிறது. இந்த வரியின் பொருளின்படி பகுதி பண்டம் என்பது 8 வகையான தானியங்களை குறிக்கக்கூடிய சொல்லாகும். எனவே சிலப்பதிகாரம் குறிப்பிடும் தானிய வகைகளின் எண்ணிக்கை 8. வினா எண் 19. வெண்கல பாத்திரம் செய்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவர்? கஞ்சக்காரர் என்று அழைக்கப்படுவார்கள். வெண்கல பாத்திரம் செய்பவர்கள் கஞ்சக்காரர் என்று அழைக்கப்படுவார்கள். கண்ணுள் வினைஞர் என்பவர்கள் ஓவியர்கள். ஆட்டியர் அல்லது வளைச்சியர் என்பவர்கள் கல் விற்பவர்கள். கொள்ளர் என்பவர் பொன் பொருளோடு தொடர்புடையவர்கள். எனவே இந்த கேள்விக்கான பதில் கஞ்சக்காரர் என்பதே சரியாகும். வினா எண் 20. கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்னும் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்று பாரதிதாசன் தன் கவிதையில் சொல்லுகிறார். குறிப்பாக தாய்க்கும் மகளுக்குமான உரையாடலில் தாய் சொல்லும் விதமாக இந்த வரிகளை பாரதிதாசன் அமைத்திருக்கின்றார். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்று பாரதிதாசன் தாய் மூலம் தன் மகளுக்கு சொல்லுவதாக வரிகளை அமைத்திருக்கின்றார். வினா எண் 21. கைத்தாயரே கடிந்தொறுப்பார் என்னும் 2ஆம் ராஜராஜ சோழனின் மெய்க்கீர்த்தியில் குறிப்பிடப்படும் கைத்தாயர் என்பவர்கள் செவிலித்தாயிகளை குறிக்கும். கைத்தாயரே கடிந்தொறுப்பார் என்னும் 2ஆம் ராஜராஜ சோழனின் மெய்க்கீர்த்தியில் குறிப்பிடப்படும் கைத்தாயர் என்பவர்கள் செவிலித்தாய்களை குறிக்கும். எனவே ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. வினா எண் 22. தவறான இணையை தேர்வு செய்க. பொருள் வைப்பார் இயற்புலவர் என்பது சரி. சிறைப்படுவன வருப்புணல் என்பது சரி. கல் உண்பன வண்டுகள் என்பது சரி. ஆனால் கூடஞ்செய்வார் என்பவர்கள் இசைப்பாணர்கள்தான் கூடஞ்செய்வார் என்று குறிப்பிடப்படுகிறது. இசைப்பாணரே கூடஞ்செய்வார்
என்பதன் பொருள் அவர்கள் கூடி ஆடுவார்கள், கூடி ஆடி பாடுவார்கள் என்பது அதன் பொருள். அதாவது ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தியில் இது குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி பொருள் வைப்பவர்கள் இயற்புலவர், சிறைப்படுவன வரு புனல், கல் உண்பன வண்டுகள் என்பது சரி. கூடஞ்செய்பவர்கள் என்பவர்கள் இசைப்பாணர்கள், கூடி ஆடி பாடுவர் என்பது பொருளாகும். எனவே கூடஞ்செய்வார் கயற்குலம் என்பது தவறான விடையாகும். எனவே தவறான இணையை தேர்வு செய்க என்ற கேள்வி இடம்பெற்றுள்ளதால் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. வினா எண் 23. ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்திகளில் ஒன்று எத்தனை அடிகளை கொண்டது? ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்திகளில் ஒன்று எத்தனை அடிகளை கொண்டது எனில், ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்திகள் 2, அதில் ஒன்று 91 அடிகளை கொண்டது. எனவே இதற்கான விடை 91 என்பது சரியான விடையாகும். வினா எண் 24. சரியான கூற்றுகளை தேர்க. கூற்று 1. இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் மக்கள் கல் உண்பதில்லை என்பது சரி. ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தியின்படி அங்கே வண்டுகள்தான் கல் உண்டன என்று இருக்கின்றது. எனவே இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் மக்கள் கல் உண்பதில்லை என்ற கூற்று சரியாகும். முதலாம் ராஜராஜன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன என்ற இரண்டாவது கூற்றும் சரியான விடையாகும். எனவே இதற்கு 2 கூற்றுகளும் சரி என்பது விடையாகும். இந்த மெய்கீர்த்திகளை பற்றிய கூடுதல் தகவல்கள்: கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதிதான் நமது பாடப்பகுதியாக இருக்கின்றது. இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. ராஜராஜ சோழனின், அதாவது இரண்டாம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்திகள் 2, அதில் ஒன்று 91 அடிகளை கொண்டது. முதலாம் ராஜராஜன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்பது மெய்கீர்த்திகள் குறித்த கூடுதலாக தெரிய வேண்டிய, கட்டாயம் படிக்க வேண்டிய தகவல்கள்.
கேள்வி எண் 25. திசை பாலகர்களின் எண்ணிக்கை மெய்கீர்த்தியில் உள்ள தகவல் படி 8 என்பது சரியாகும். இந்திரன் முதற் திசாபாலர் என்மரும் ஒரு வடிவாகி என்ற வரியின் மூலம் நாம் அறிய வருவது திசை பாலகர்களின் எண்ணிக்கை 8 பேர் என்பது சரியான விடையாகும்.